சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்வில் சமீப காலமாக ஒரு நபர் உனக்கு அதிகமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீயும் இன்று நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார், நாளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார் என்று அமைதியாக சாந்தமாக எந்த ஒரு ஒம்பும் அவரிடமும் போய் காட்டாமல், நீயும் எப்பொழுதும் முகத்திலேயும் கோபத்தை காட்டாமல், தானாகவே தெய்வம் அந்த நபரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையில் சுமூகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவரோ விடுவது போலவே இல்லை. எல்லா நாளும் எப்பொழுதும் உனக்கு ஏதோ ஒரு முன்னேற்ற தடையை கொடுத்து கொண்டு எப்பொழுதும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நீ என்ன நினைத்தாய்? இந்த நபர் ஏன் நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறார்? எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒரு நபர் மட்டும் நமக்கு அதிகமான தொந்தரவுகளை கொடுத்து குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. நாம் என்னத்தான் செய்ய வேண்டும்? சிலருடைய வாழ்க்கையில் யார் மூலமாவது பிரச்சனை வரும், அது ஒரு நாள் விட்டு போகும். ஆனால் ரொம்ப நாளாக இந்த நபர் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே நம்மளை முன்னேற விடாமலும் நம்முடைய பெயரை தப்பு தப்பாக வெளியில் சொல்லிக்கொண்டும் எப்பொழுதும் கஷ்டப்படுத்தி கொண்டும் இருக்கிறாரே என்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய். என்னிடம் கூட வந்து கேட்டாய், எப்பொழுதுதான் இவன் என்னை விட்டு ஒரேதரியாக போவான்? எப்பொழுதுமே என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கலகத்தை மூட்டிவிட்டு கொண்டே இருக்கிறார்களே, என்னத்தான் காரணம்? இதற்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அம்மா என்று நான் எப்பொழுதுமே உங்களை தானே அம்மா அப்பாவாக வணங்குகிறேன் சாயி. ஏன் சாயி? அம்மாவென்று உன்னை தான் கூப்பிடுகிறேன், அப்பா என்றாலும் உன்னை தான் வந்து தேடி வருகிறேன். எல்லாமாகவும் உன்னை தேடி வரும் பொழுது நீ என்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீ ஏன் சாயி என்னை காப்பாற்ற முடியாதா என்று நீ என்னிடம் கேட்கிறாய். தங்கமே, காப்பாற்றுவதற்கு தானே வந்திருக்கிறேன், காப்பாற்றுகிறேன். தங்கமே, இன்று இரவோடு உன்னுடைய வாழ்க்கையில் பிடித்த மிகப்பெரிய ஒரு விஷயமானது முடிந்தது. எப்பொழுது ஒதுங்குவான் என்று கேட்டுக்கொண்டு இருந்த நபர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய ஆழ்மனதில் சில விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. வாழ்க்கையில் இந்தந்த விஷயத்தை செய்து முன்னேற வேண்டும் என்று சிலரோ வெளியில் காட்டிக்கொள்வார்கள். உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளும் பழக்கம் அல்ல. ஆனாலும் ஏதேதோ விஷயத்தை தெரிந்து கொண்டு உன்னை இந்த அளவுக்கு மற்றவர்கள் சோதிக்கிறார்கள். சோதித்தாலும் பரவாயில்லை, நீ வாழ்க்கையில் இருந்து ஒரேதரியாக போக வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான விஷயம் தெரியுமா? என்னுடைய தங்கமே, வருவது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் தவறாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நான் அமைதியாக இருப்பேனா? நீயே சொல் பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அந்த நபர் ஒரேதரியாக போக வேண்டும் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக தங்கமே, இன்று இரவோடு கண்டிப்பாக உன்னை பாடாக படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும் நபர் கட்டாயமாக இன்று உன்னை விட்டு போக போகிறார். உன்னை மட்டும் அல்ல, அவன் யாரையெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டு இருந்தானோ உன்னை அதாவது பக்கத்தில் இருந்து கொண்டே உனக்கு எந்த விதமான நல்ல விஷயத்தையும் செய்யாமல் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று காத்து கொண்டு இருந்தானோ அவனை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சுப விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் எப்பொழுது என்றால் கூடிய சீக்கிரமாக. அந்த நபர் உன்னை விட்டு விலகிய பிறகு அடுத்தடுத்த நிமிஷத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்க ஆரம்பிக்கும். நீ போராடிய போராட்டங்கள் எதுவும் வீணாகவில்லை. அத்தனை போராட்டங்கள், எவ்வளவோ விஷயங்கள். ஆனால் திடீரென்று வருவார்கள், திடீரென்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருப்பேனா? கண்டிப்பாக மற்றவன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிக்கவோ உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவோ ஏதாவது ஒரு விஷயம் செய்தானால் அவன் மிகப்பெரிய அடியை வாங்கி கொண்டு போய்விடுவான். காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றே ஒன்றுதான். என்னுடைய பிள்ளை நீ. என்னுடைய பிள்ளையின் மீது எவன் ஒருவன்
கை வைக்கிறானோ, வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நான் சாந்தமானவன் சாந்தமானவன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் யாராக இருந்தாலும் சரிதான் தன்னுடைய பிள்ளை மீது கை வைக்க வந்தால் அவர்களை விடுவது கிடையாது. முக்கியமாக சொல்ல போனால் ஒரு வயதான அம்மா இருப்பார்கள், முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பார்கள். ஆனால் தான் பிள்ளைக்கு என்று வந்தவுடன் அவர்களால் முடியாவிட்டாலும் எந்த காரியத்தில் வேண்டுமானாலும் இறங்கி அந்த பிள்ளையை காப்பாற்றுவார்கள். அவர்கள்தான் தாய். அதே மாதிரிதான் தந்தையும். உனக்கு நான் அப்படிதான். உன்னால் முடியாது, உன்னால் இந்த விஷயம் அந்த விஷயம் என்று இருக்கிறது. ஆனாலும் தங்கமே, அனைத்து விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், கரை சேர்ப்பேன். யோகம் உன்னுடைய பக்கம் இருக்கிறது. காலம் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறது. காலம் எப்பொழுதும் உனக்காக இருக்கும் பொழுதும், இந்த சாய் உனக்காக இருக்கும் பொழுதும் நீ எதை நினைத்தோ கவலைப்பட வேண்டாம். கவலை என்பதை தூக்கி ஓரமாக போடு. அதை சந்தோஷம் போல எப்பொழுதும் கூடையே வைத்து கொள்ளாதே. இன்பம் என்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்வில் உண்டு. அந்த இன்பமானது எவ்வளவு சீக்கிரமாக உனக்கு வருகிறது என்பதை பொறுத்திருந்து மட்டும் வேடிக்கை பார். அலட்சியமாக சில விஷயத்தை நீ நினைத்து விடுவது உனக்கு எவ்வளவு பெரிய பாரத்தை கொடுக்கிறது பத்தியா? எதுவாக இருந்தாலும் பார்த்து செய். நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். நல்லவர்கள் என்பதையும் யாரையும் நினைத்து அதிகமாக நம்பிவிடாதே. கெட்டவர்கள் என்று நினைத்தும் அவர்களை தேவையில்லாமல் திட்டியும் விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருந்த நபர் இன்று இரவோடு அவன் மிக தூரத்திற்கு செல்ல போகிறான். அவன் எங்கு செல்ல போகிறான் என்னவென்றெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். அவன் உன்னை விட்டு போனால் போதும் அல்லவா? கண்டிப்பாக இனிமேல் அவன் உன்னுடைய வாழ்க்கை பக்கம் கூட வரமாட்டான். அவன் எப்பொழுதுமே உனக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தான். அந்த தொந்தரவுகளுக்கு எல்லாம் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறுக்கு என்னென்ன அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமோ தெய்வம் தண்டனை கொடுக்கும் அல்லவா? அது தண்டனையை அவன் அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது. அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது என்பதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லா விஷயத்திலும் நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக செய்து உன்னை வாழ வைத்து உன்னை கரை சேர்ப்பது மட்டுமே இந்த சாயுடைய வேலையாக இருக்கிறது. நான் எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்கிறேன். நீ என்னிடம் வேண்டினாலும் சரி, வேண்டாவிட்டாலும் சரிதான். நான் செய்யும் கடமைகளை கண்டிப்பாக செய்வேன். என்னுடைய கடமையிலிருந்து நான் ஒரு பொழுதும் ஒரு நொடி கூட மீள மாட்டேன். நான் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஒரு கோபத்தில் நீ ஏதாவது ஒரு வாயை விட்டு, சாயா எனக்கு வேணாம், எனக்கு என்ன செய்தார், இவர் என்ன எனக்காக செய்தார் என்று ஒரு கோபத்தில் ஏதாவது நீ வாயை விட்டால் கூட சரிதான். நீ கோபத்தில் தான் இருக்கிறாய் என்று நான் அமைதியாக இருப்பேன். என்னுடைய பிள்ளைகளிடம் அமைதியாக இருப்பதினால் என்னுடைய பிள்ளைக்கு துரோகம் செய்பவர்களிடமும் அமைதியாக இருப்பேன் என்பது கிடையாது. என்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக அவனை தண்டிக்காமல் என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஓயாது. அதனால்தான் தண்டிக்க நான் வந்துவிட்டேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுத்த நபரை ஒரேதிரியாக உன்னை விட்டு தூரமாக அனுப்ப போகிறேன். அவன் எங்கு போகிறான், என்ன செய்ய போகிறான் என்பதை பற்றி கவலைப்படாதே. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதிரிகள் மட்டும் இருக்கக்கூடாது. துரோகிகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருப்பார்கள். ஆனால் எப்பொழுதுமே எதிரிகள் மட்டும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது மிகப்பெரிய ஒரு நரக பயமாக இருக்கும். அவன் எப்பொழுது என்ன செய்வானோ, ஏது செய்வானோ, என்னென்ன விஷயத்தை நமக்காக அவன் காத்து வைத்திருக்கிறானோ என்பது புரிகிறதா? கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். உன்னுடைய தேடல்கள் என்னென்னவென்பதை நான் புரிந்து கொள்வேன். அதாவது நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு வந்து கிடைக்கும். யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் தேவையே இல்லாமல் யோசித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம்.
உன்னுடைய வாழ்க்கைக்கு எது எது செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறதோ எல்லா விஷயத்தையும் செய்து வாழ வைப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு துணை இருந்து பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை கொடுப்பேனே தவிர உனக்கு தவறான ஒரு விஷயம் என்றதை கொடுக்கவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரிதான். எந்த விஷயத்தை உன்னுடைய காது படவே உன்னுடைய வாழ்க்கையை தவறாக பேசினாலும் சரிதான். நீ இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவள், உனக்கு குடும்பம் நடத்த தெரியவில்லை, அப்படி இப்படி என்று எந்த ஒரு வார்த்தையை பற்றி எந்த ஒரு வார்த்தையை வைத்து உபயோகப்படுத்தினாலும் சரிதான். எதையும் பற்றி கவலைப்படாதே. மனதுக்குள் அப்படியெல்லாம் உன்னுடைய காதுக்கு வந்து விழுந்தது என்றால் ஓம் சாய்ராம் என்று சொல். நிச்சயமாக யார் உன்னை பேசினார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனை கொடுப்பேன். உன்னுடைய காதுக்கு உன்னை பற்றி ஒருவன் தவறான ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்று உன் காதுக்கு செய்தி வந்தது என்றால் சிரித்து கொண்டே மனதுக்குள் யார் அந்த வார்த்தையை சொன்னார்களோ, உன்னுடைய மனம் வருத்தப்படும் அளவுக்கு யார் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அதை நினைத்து கொண்டு ஓம் சாய்ராம் என்று சொல். அவனுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை கொடுக்கிறேன். மற்றபடி நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்க இருக்கிறது. அதனால் எல்லாவற்றிலும் கவனமாக இரு. எல்லாவற்றிலும் மிக மிக சிறந்த விஷயங்கள் நடக்க இருப்பதினால் சுதாரிப்பாக இருந்து எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளும் வழியை பார். காலம் முழுவதும் உன்னுடைய உறவுகள் உனக்கு துணையாக வரமாட்டார்கள். ஆனால் தெய்வம் வரும் உனக்கு துணையாக. இந்த சாய் வருவேன் உனக்கு துணையாக. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் நான் இருப்பேன் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். சந்தோஷமாக இருங்கள். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்கள் என்னிடம். அதை வைத்துக்கொண்டு அன்று சாய் எனக்கு உதவி செய்யவில்லை, அதனால் சாய் இன்றும் எனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று நினைக்காதீர்கள். சாய் என்றும் உனக்கு உதவி செய்வேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.